Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலை ரொம்பவே கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தோசை மாவு தான். நாங்கள் ஆல்ரெடி தோசை மாவில் உப்பு சேர்த்துட்டோம். நீங்கள் உப்பு சேர்க்கல அப்படின்னா சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து தோல் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம கிழங்கு சேர்த்தோம் அப்படின்னா தோசை சூப்பராக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கை சேர்த்துக்கோங்க. இப்போ கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கனால உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தோசை மாவு கூட ஆட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க தோசை மாவில் அரைச்சி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு விழுது சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தோசை ஊற்றலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் தோசையாக ஊற்றிக்க போகிறோம். நம்ம நார்மலாக எப்பவும் தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கிறதுனால இது ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை திருப்பி போடலாம். அந்த பக்கமும் இதே மாதிரி சூப்பராக வெந்து வரட்டும். 2 சைடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ அதே மாதிரி தோசையாக ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை திருப்பி போடலாம். அவ்வளோதான், நம்மளோட தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மரவள்ளி கிழங்கு தோசை எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷாக சட்னி, சாம்பார் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.